எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரத்தோட ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன் செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். ஸோ நாங்கள் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் லாவில் 3 இயர் எல்எல்பி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு புது இனிஷியேட்டிவாக லாஸ்ட் இயர் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஒருத்தரும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் படித்து ஒருத்தருக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்ட நாலேஜை மற்றவங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டு சஜஷன்ஸ் கேட்டு ஒரு நாலேஜ் கெய்னிங் இனிஷியேட்டிவாக தான் இதை ஆரம்பித்தோம். பட் இப்போது இது நிறையா லாயர்ஸும் ஜாயின் பண்ணி அவங்களோட இன்புட்ஸையும் நாங்களும் கேட்டு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படிச்சுட்டு வர ஜட்ஜ்மெண்ட்ஸையும் மற்றவங்களுக்கும் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இது வந்து போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அதோட தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வாரமும் வந்து இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் 2024 சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இந்த வாரமும் மே மந்தோட இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஷன் வாட்ஸ்அப் குரூப்பும் ஒன்று இருக்குது. ஸோ இன்கேஸ் அதில் யாராவது இல்லைனா வி வில் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் ஷேர் பண்ணுறோம். அந்த குரூப்லேயே ஒரு டிரைவ் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்ல எங்களோட வீக்லி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற கேசஸோட நோட்ஸையும் நாங்கள் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் அ செஷன் நீங்கள் அந்த நோட்ஸையுமே கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இன்னையோட செஷன் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். So first வந்து Rahul will be presenting. He is an alumni of Faculty of Law. So over to Rahul. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அபி கொஞ்சம் அதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா? ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் வந்து பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, நான் சொல்ல போகிற ஜட்ஜ்மெண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிடெட் வர்சஸ் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிடெடோடைய எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் யூனியன் அண்ட் அனதர். ஸோ இந்த கேஸ் வந்து எதை பற்றி பேசுதுன்னா, ஒரு பர்டிகுலர் கார்பரேஷன் வந்து அந்த ஒர்க்மேனோடைய ரைட்ஸை எப்படி வந்து டினை பண்ணுறாங்க, அது எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ஹெல் பண்ணுறாங்க அவங்களுடைய ரைட்ஸை அப்படின்றது தான் இந்த கேஸு. ஸோ இந்த கேஸோடைய மெயினான மேட்ரு என்னன்னா, இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன்ல ஒரு ஒர்க்கர்ஸ் யூனியன் இருக்கு. அந்த ஒர்க்கர்ஸ் யூனியன் என்ன பண்றாங்கன்னா, மோர் தென் 53 எம்ப்ளாயிஸ்க்கு மேல வந்து ரெகுலரைஸ் பண்ண சொல்லி ஒரு இது கேட்குறாங்க. எங்களை வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்க, நாங்கள் வந்து மோர் தென் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ பை ரூல்ஸ் அண்ட் ஆக்ட், அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் படி என்னன்னா, அவங்க வந்து 480 நாளுக்கு மேல அவங்க வந்து ஒரு கார்பரேஷன்ல வித்தின் ஒரு 24 மந்த்ஸ்க்குள்ள ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸா ரெகுலரைஸ் பண்ணணும். ஸோ அதுபடி வந்து நீங்க எங்களை ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. லேபர் கோர்ட்லயும் வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை எதிர்த்து அந்த கார்பரேஷன் வந்து அப்பீலுக்கு வராங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்றது தான். சரி, சுப்ரீம் கோர்ட் சொல்றதுக்கு முன்னாடி மெயினா இந்த கார்பரேஷனுடைய கன்டென்ஷன்ஸ் என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாடுல இன்னொரு ஆக்ட் ஒன்று இருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து 1981 ஆக்ட். இப்போ 1947 ஆக்ட், தமிழ்நாடு ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கார்பரேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ல ஈடுபட்டு இருந்துச்சுன்னா அந்த கார்பரேஷன் வந்து இந்த மாதிரி பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸா ஆக்க வேண்டிய தேவை இல்லை, அதுல ஒர்க் பண்ற ஒர்க்மேனை அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷனை கொடுக்குது. ஸோ இந்த ப்ரெசென்ட் அப்பலண்ட் அந்த கார்பரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்கோம். ஸோ எங்க கிட்ட வேலை செய்யற இந்த ஒர்க்கர் யூனியன் வந்து அது அவங்கள ரெகுலரைஸ் பண்ண சொல்லி அல்லது பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸா மாற்ற சொல்லி கேட்கிற கோரிக்கை வந்து முற்றிலும் எந்த ஒரு இதுவும் இல்லாதது. அதனால அவங்களுக்கு அந்த கோரிக்கையை கேட்டிருக்கக்கூடிய இந்த ரைட்ஸை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மெயினா வந்து கோர்ட் வந்து இதை ஆராயும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த மெடிக்கல் கார்பரேஷன் லிமிடெட் வந்து பல தொழில்களில் ஈடுபட்டு இருக்காங்க, கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்த மெடிக்கல் ரூம்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ பல வேலைகள்ல அதுவும் ஒரு வேலை தான். அந்த ஒரு வேலையை மட்டுமே மையமா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்க இந்த 1947 ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் கீழே நாங்கள் வந்து கமர்ஷியல் இது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பண்றோம், அதனால எங்களுக்கு வந்து நீங்க இந்த எக்ஸம்ஷன் தரணும்னு சொல்லி கேட்கறது வந்து முற்றிலும் எந்த ஒரு இதுவும் இல்லாதது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்க இந்த எக்ஸம்ஷன்ல வரமாட்டீங்க. அப்போ உங்களுக்கு 1981 ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கார்பரேஷன், அந்த கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி யாராவது வந்து மோர் தென் 480 டேஸ் வந்து தொடர்ச்சியா அந்த கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து ரெகுலரைஸ் பண்ணி பர்மனன்ட் ஒர்க்கர்ன்ற ஸ்டேட்டஸை தரணும். அப்போ உங்களுக்கே தெரியும், பர்மனன்ட் ஒர்க்கர்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய
பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நிராகரிக்கிறதுக்கு தான் அந்த கார்பரேஷன் வந்து இந்த மாதிரியான வேலைகள்ல எங்க பர்மனெண்ட் ஒர்க்கரா ஆக்க மாட்டோம், அதுக்கு இதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படி சொன்ன அந்த எக்ஸப்ஷன் கேட்ட அந்த இது வந்து தப்பு, அந்த ஆர்குமெண்ட் தப்பு. ஸோ அவங்களோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அவங்களோட ஒர்க் இதெல்லாம் பார்த்துட்டு, அது முக்கியமா வந்து இப்ப இந்த பர்டிகுலர் ஒர்க்கர் யூனியன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ல ஈடுபடாத ஒர்க்கர்ஸ், அவங்களுடைய ஒர்க் வந்து வேற ஒரு ஒர்க் தான். பல பல ஒர்க்ல வந்து அந்த கார்பரேஷன் ஈடுபட்டு இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல அது ஒரு ஒன் ஆஃப் தி ஒர்க் தான் அது. ஸோ அதை மட்டுமே வச்சு அவங்களுக்கு வந்து நீங்க பெர்மனன்ட் ஸ்டேட்டஸை டினை பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அப்பீல வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரெசன்ட் கேஸ். இது மே மாசம் வந்து ஒரு ஜட்மெண்ட். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். எனக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ யாருக்கு எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி. நம்ம இப்போ அடுத்த கேஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த கேஸ் வந்து தீபன் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஹீஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் எல்எல்பி ஸ்டூடெண்ட். ஸோ ஓவர் டு தீபன். ஸோ ஓப்பன் ஆர்டர். ஸோ எல்லாரும் கேட்குதா நான் பேசுறது? ஆடிபிளா. ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் தீபன் சக்கரவர்த்தி. நான் ஃபர்ஸ்ட் எல்எல்பி ஸ்டூடெண்ட், டெல்லி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிற கேஸை ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ என் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிற கேஸ் என்னன்னா, ராஜேந்திரா சன் ஆஃப் ராம்தாஸ் கோலே வித் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இந்த கேஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்மெண்ட். பிகாஸ் இந்த கேஸில் வந்து அப்பெக்ஸ் கோர்ட் எக்ஸ்பிளைன்ஸ் பிரின்சிபல்ஸ் ரிலேட்டிங் டையிங் டிக்ளரேஷன்ஸ். அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டையிங் டிக்ளரேஷன்ஸ்க்கான பிரின்சிபல்ஸ், அதாவது நார்ம்ஸை வந்து இந்த கேஸில் வந்து ரீமாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸோட பெட்டிஷனர்ஸ் யாருன்னா ராஜேந்திரா அண்ட் அதான் என்ன சொன்ன மாதிரி அண்ட் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இந்த கேஸோட ரெலவெண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு கிளான்ஸ்க்காக சொல்கிறேன். செக்ஷன் 302 read with section 32 of IPC. 302 murder accusation and section 307 of IPC என்னன்னா attempt of murder. section 498A of IPC அது என்ன ஜட்மெண்ட் வரும்னா, என்ன ப்ரொவிஷன் வரும்னா, இட்ஸ் ஒரு மனைவியை துன்புறுத்துறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் வரும். செக்ஷன் 161 ஆஃப் சிஆர்பிசி வந்து என்னன்னா, ஒரு விட்னஸோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து போலீஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து செக்ஷன் 161 ஆஃப் சிஆர்பிசி அண்ட் செக்ஷன் 32 clause 1 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து டையிங் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன். ஸோ இந்த கேஸோட ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விக்டிம் இருப்பாங்க. விக்டிம் இஸ் அ போலீஸ் கான்ஸ்டபிள். விக்டிம் சஸ்டைன்ஸ் பர்ன் இன்ஜுரிஸ். அவங்க லேடி அண்ட் அவங்க வந்து பர்ன் இன்ஜுரிஸ்னால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சப்ஜெக்ட் டு க்ரூவல்ட்டி, அதாவது க்ரூவல்ட்டியின் அடிப்படையில் அவங்க உடம்புல பர்ன் இன்ஜுரிஸ் நிறைய இருக்கும். அந்த க்ரூவல்ட்டி யார் கொடுத்துருக்கோம்னா, பை ஹஸ்பண்ட் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அவங்களுடைய ஹஸ்பண்டோட குடும்பத்தாருனால விக்டிமுக்கான அந்த க்ரூவல்ட்டி நடந்திருக்கும் அப்படின்றது அந்த கேஸோட பேசிஸு. ஸோ எப்படி நடந்திருக்கோம்னா, லிட்டர் வித் ஃபயர் கம்ப்ளீட்லி பர்ன்டு. அவங்கள வந்து நெருப்பை வச்சு அவங்கள துன்புறுத்திருப்பாங்க. அண்ட் அதனால அவங்க ரொம்ப உடம்பு ஃபுல்லாக 3rd degree பர்ன் ஆகி அவங்க ரொம்ப ஒரு பரிதாபகரமான நிலையில் இருக்கும்போது அதை பார்த்த நெய்பர்ஸ் வந்து உள்ள இன்டர்வியூ பண்ணி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்க நிலம்பு ரொம்ப சீரியஸாக இருக்க பட்சத்தில் டையிங் டிக்ளரேஷன் வந்து ரெக்கார்ட் செய்யப்படும் ஹாஸ்பிட்டல்லையே. அண்ட் பேஸ்ட் ஆன் த டையிங் டிக்ளரேஷன் எஃப்ஐஆர் வாஸ் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் 307, 498 clause A and 342 and 504 of IPC. செக்ஷன்ஸ் பேசிஸாக எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படும். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து என்னன்னா, அப்புறம் அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல விக்டிம் ஒரு வீட்டுக்கு போவாங்க. அங்கே ஒரு ரொம்ப முக்கியமான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. சச் ஆஸ் பர்ன் க்ளோத்ஸ், கெரோசின் பாட்டில், இந்த மாதிரியான எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதுனால ஸோ இந்த எவிடன்ஸோட அடிப்படையில் வந்து ஐபிசி செக்ஷன் 302 ஆடட் டு த எஃப்ஐஆர். அதாவது 302 ஐபிசி அந்த கொலைக்கான பிரிவு, அந்த ஐபிசி செக்ஷனை வந்து எஃப்ஐஆர் ஆட் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் சப்மிட்டட் அகேன்ஸ்ட் த அப்பலண்ட். அப்பலண்ட்டுக்கு எதிராக சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் செய்யப்படும்.
நேம்ஸ் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த அக்யூஸ் வாஸ் டு added. ஸோ இது வந்து அந்த விக்டிமோட வீட்டில் வந்து அந்த ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் சேர்ந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதனோட அடிப்படையில் அக்யூஸ்டோட குடும்பம், அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட தம்பி எல்லார் பேருமே ஆட் செய்யப்படும் இந்த கேஸில். அண்ட் அப்பலண்டோட எங்கர் பிரதர் வந்து ஒரு மைனர். ஸோ நோட்டபுளான பாயிண்ட், அப்பலண்டோட எங்கர் பிரதர் ஒரு மைனர். ஸோ அதனோட அடிப்படையில் அந்த கேஸ் வந்து பாதி செக்ரிகேட் பண்ணி பிரித்துட்டு அதாவது ஜூவனல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க இந்த கேஸ். ஸோ இந்த கேஸ் வந்து லோவர் ட்ரையல் கோர்ட் வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க ட்ரையல் கோர்ட் அப்படின்னா, இந்த கேஸில் வந்து இந்த ஃபாதர் இன்லா, மதர் இன்லா அண்ட் சிஸ்டர் இன்லா ஆஃப் த அப்பலண்ட் அவங்க வந்து விடுவிச்சிருப்பாங்க. அதாவது மாமனார், மாமியார் அண்ட் இந்த நாத்தனார் அப்படின்வாங்க இல்லையா, சிஸ்டர் இன்லா, அவங்க விக்டிமுடைய எல்லாரையும் வந்து அக்யூட் பண்ணிப்பாங்க, விடுவிச்சிருப்பாங்க. என்ன பேசிஸ்ல அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் சைடு ஃபெயில் டு ப்ரூவ் த காமன் இன்டென்ஷன் இன் த மர்டர் ஆஃப் த விக்டிம். ப்ராசிக்யூஷன் சைடு இவங்களோட தொடர்பு வந்து இந்த கேஸ்ல இருக்கிறத ப்ரூவ் செய்யாத பட்சத்துல எல்லாரையும் விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஆனா டையிங் டிக்ளரேஷன் ஆஃப் த விக்டிம் வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து இந்த கேஸ்ல பிளே பண்ணியிருக்கும். எதனால அப்படின்னா, அந்த டையிங் டிக்ளரேஷன்ல தெளிவா விக்டிம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த விக்டிமோட ஹஸ்பண்டும் அவங்களோட தம்பியும் தான் அந்த உடம்புல அந்த காயத்துக்கள் எரிந்த காயத்துக்கு எல்லாம் காரணம் டையிங் டிக்ளரேஷன் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ட்ரையல் கோர்ட் விக்டிம் ட்ரையல் கோர்ட் அக்யூஸ்ட் அண்ட் ஹிஸ் பிரதர் சொன்னல மைனர் சொன்னல ரெண்டு பேரையுமே வந்து அண்டர் செக்ஷன் 302 ஆஃப் ஐபிஎஸ்ல கன்விக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகும். ஹைகோர்ட்டுமே அதே தான் சொல்லியிருப்பாங்க. அப்பல் தி ஜட்மெண்ட் ஆஃப் தி ட்ரையல் கோர்ட் consider the dying declaration as a sole evidence to convict the accused. அதாவது ஹைகோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, டையிங் டிக்ளரேஷனே ஒரே ஒரு எவிடன்ஸை மட்டும் அடிப்படையாக வச்சு அக்யூஸ்டை வந்து கன்விக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ SLP was filed in the Supreme Court and against this appeal. ஸோ அதுக்கப்புறம் SLP ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பலன்ஸோட மெயின் கன்டென்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, claim that there is contradiction in the evidence of the prosecution side. அதாவது எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷன் சைட் ப்ரொவைட் பண்ணுற எவிடன்ஸ் வந்து கான்ட்ரடிக்டாக இருக்கு, முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுல முரண்பாடு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, டைம் ஆஃப் ரெக்கார்டிங் த டையிங் டிக்ளரேஷன் போத் தி ஸ்டார்டிங் அண்ட் தி எண்டிங் டைம் வேர் தி சேம். அதாவது டையிங் டிக்ளரேஷன் நோட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் டைம் வந்து சேமா இருந்துச்சு. இதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான், முரண்பாடு தான் அப்படின்னு அந்த பேசிஸ்ல இங்க ஒரு கண்டென்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் கண்டென்ஷன் என்னன்னா, subordinate courts enter the argument of domestic violence by acquitting certain in-laws of the victim. Apparently no other reason for the appellant to commit the murder. Subordinate courts ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ட்ரையல் கோர்ட் வந்து அந்த இன்லாஸ், அந்த மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, சிஸ்டர் இன்லா விக்டிம் வந்து அக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்யூட் பண்ணதுலேயே வந்து புரிந்திருக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து இங்க வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏற்படலை அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும், அதனால ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லைன்னா அது கொலைக்கான காரணமே இல்லை, மோட்டிவே இல்லை அப்பலண்ட்டுக்கு, அப்படியே அவர் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு கண்டென்ஷன் வந்து அப்பலண்ட் முன் வைப்பாங்க. ஸோ இதுக்கு ரெஸ்பாண்டன்ஸ் என்ன ஒரு ரிப்ளை கண்டென்ஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னா, எவிடன்ஸ் ஆன் ரெக்கார்ட் கிளியர்லி எஸ்டாப்ளிஷ் proves the guilt of the appellant without any reasonable doubts. அதாவது ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட எவிடன்ஸ் வந்து was so clear and it proved the guilt of the appellant become the accused. So dying declaration is too significant to be overlooked. அதாவது ரெஸ்பாண்டன்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டையிங் டிக்ளரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான எவிடன்ஸ் அண்ட் அதை ஓவர்லுக் பண்ணக்கூடாது, ஓவர்லேப் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான எவிடன்ஸ். ஸோ அதன் அடிப்படையிலே வந்து ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து சரிதான் அப்படின்னு ரெஸ்பாண்டன்ட் சைட் கண்டென்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு அப்பலண்ட் ரெஸ்பாண்டோட ரெண்டு பேரோட கண்டென்ஷனே கேட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அபெக்ஸ் கோர்ட் அப்சர்வ் தட் தேர் ஆர் discrepancies between the statements of the witnesses provided by the prosecution side, but considered it as a quite natural and it doesn't affect the substratum of her statement. Continued that identical statements by the material witness may create doubt in the mind of the court about the credibility of such evidence as being tutored. அதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து ஒரு எவிடன்ஸ்க்கும் இன்னொரு எவிடன்ஸ்க்குமே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது வந்து நேச்சுரல் தான். அது நேச்சுரல் இல்லாம நீங்க வந்து ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருந்தாதான் அது பிரச்சனை, இருந்தாதான் அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபால்சிஃபைடு எவிடன்ஸ் அப்படின்றதுக்கான ஃபால்சிஃபைடு எவிடன்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். நார்மலா பார்த்தோம்னா
இயற்கையாகவே ஒரு எவிடன்ஸ்க்கும் இன்னொரு எவிடன்ஸ்க்கும் முரண்பாடு இருக்கிறது நார்மல் தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்ஸ் அ கன்க்ளூஷன் இஸ் ரீச்ட் தட் த டையிங் டிக்ளரேஷன் இஸ் கிரெடிபிள், தி கிரேட் டீல் ஆஃப் சாங்டிட்டி அட்டாச் டு டையிங் பிளேசஸ் அண்ட் as said earlier it can form sole basis of the conviction. அதாவது டையிங் டிக்ளரேஷன் ஒரு கிரெடிபிலிட்டியை வந்து முதல்ல ஆய்வு செஞ்சு அது வந்து எந்த வித முரண்பாடுமே இல்லாம எந்த ஒரு இன்னொருத்தங்க சொல்லப்படாத அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஒரு கோர்ட் வந்துடுச்சுன்னா வெறும் டையிங் டிக்ளரேஷனை வச்சு மட்டுமே ஒரு பர்சனை கன்விக்ட் பண்ணலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி டையிங் டிக்ளரேஷன் இருக்கு அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு ஆமோதிக்கிற வகையில வந்து சில கேசஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் பின்வருமாறு: cited a Kusal Rao versus State of Bombay, in which the apex court held that dying declaration can be used as sole piece of evidence if it is found relevant by the court, of course, to convict the accused. ஸோ இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து குசால் ராவ் ஸ்டேட் ஆஃப் பாம்பேன்ற கேஸ்ல இதே தான் வந்து ஆமோதிச்சிருப்பாங்க. என்னன்னா டையிங் டிக்ளரேஷன் வந்து ஒரு சோல் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் டு கன்விக்ட் த அக்யூஸ். வேற எந்த ப்ராப்பர் எவிடன்ஸுமே இல்லாத பட்சத்திலையும் கூட டையிங் டிக்ளரேஷன் வந்து போதுமான எவிடன்ஸாவே இருந்திருக்கும். ஸோ இதே ஜட்மெண்ட்டை வந்து பனேபன் ஸ்ரீமதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்லையுமே பின்தொடர்ந்திருப்பாங்க. ஸோ அதான் என்ன சொன்ன மாதிரி டையிங் டிக்ளரேஷன் த சோல் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் அக்கார்டிங் டு த சுப்ரீம் கோர்ட். The apex court also mentioned a Sher Singh versus State of Punjab case in which the apex court observed that the extremity of the dying declaration. The court noted that the verge of death one can motive the falsehood. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஷேர் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல அபெக்ஸ் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சாவர பட்சத்துல அவர் டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு, ஆனா அந்த டைம்ல அவர் பொய் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தான் சாவும் போது அவங்க பொய் சொல்ற அவசியமே அவங்களுக்கு கிடையாது. அதனால அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டியை வந்து டையிங் டிக்ளரேஷன்ல இருக்கும். அந்த ஒரு நம்பகத்தன்மை வந்து டையிங் டிக்ளரேஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதே ஜட்மெண்ட்டை வந்து சுதாகர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ்லையும் ஆமோதிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கேஸ் ஆஃப் அமோல் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், த சுப்ரீம் கோர்ட் held that the discrepancy of the dying declaration is not relevant until the credibility of such credibility was challenged. அதாவது அமோல் சிங் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அதே தான் டையிங் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் சோல் எவிடன்ஸாகவே ஏற்றுக்கொள்ளலாம். அண்ட் அந்த கிரெடிபிலிட்டியை, அதாவது அந்த டையிங் டிக்ளரேஷன் வந்து வேற ஒரு இன்டென்ட் மோட்டிவ் எப்படி சொல்றது, இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து சொல்றதோ இல்லை சுயநினைவு இல்லாமல் சொல்றது அப்படின்றத அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காம இருக்கிற வரைக்கும் டையிங் டிக்ளரேஷன் ரொம்ப ரொம்ப ரெலவெண்டான விஷயம், அதுவே ஒரு சோல் பேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எல்லா கேஸுமே இப்போ கரண்ட் கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நோட் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, apex court after examining all these judgments came back to the present case and noted that the examining doctor certifies the victim was capable of narrating the statements and considered that as more credible. அதாவது எக்ஸாமினிங் டாக்டர் இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அந்த டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது அந்த விக்டிம் வந்து சுயநினைவோட இருந்தாங்க and she was capable to present such a declaration. ஸோ அதன் அடிப்படையில் அந்த சர்டிஃபிகேட்டே வந்து போதுமானது, அவங்க வந்து டையிங் கிரெடிபிலிட்டியை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் மனசுல வச்சு கன்சிடரிங் ஆல் தீஸ் இஷ்யூஸ் தி அப்பர் கோர்ட் டிஸ்மிஸ் தி அப்பீல் அண்ட் அப்பீல் தி வெர்டிக்ட் ஆஃப் சப்பார்டினேட் கோர்ட்ஸ். அதாவது மனசுல வச்சு ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டையுமே முன்மொழிந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the husband will be sole responsible for the murder for his wife and will be convicted under section 302. ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஜட்மெண்ட்ல. ஸோ தேங்க்யூ. யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்கலாம். யாராச்சும் டவுட் இருக்கா? ஸோ யாருக்கும் இல்லை நம்புறேன். அடுத்த சுபாஷ் நீ அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவோம். Am I audible? Audible தான் சுபாஷ். இன்னைக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுற கேஸ் என்னன்னா, ஷென்டோ வர்கீஸ் விசஸ் ஜல்ஃபிகர் ஹசம். லாஸ்ட் வீக் இந்த ஜட்மெண்ட் வந்து மேல வந்துச்சு. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னா,
ரெஸ்பாண்டன்ட் வந்து ஒரு 47 கேரளா கோல்டு மாடல் செயின்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்பல்லன் கிட்ட இருந்து அதுக்கு வந்து ஈக்குவலண்டா மணி பே பண்ணாம கோல்ட் பார்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து 2012 2022ல வந்து நடக்கும். அதுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச்க்கு அப்புறம் வந்து அந்த கோல்ட் பார்ஸ் கொடுத்தது வந்து ஃபேக்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தே ஃபைல் அன் எஃப்ஐஆர் இந்த போலீஸ் ஸ்டேஷன். அப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து அக்யூஸ்டோட அக்கௌண்ட்ல வந்து 19,83,036 rupees வந்து அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக January 9, 2023ல வந்து பேங்க்குக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சீஷரோட ரிப்போர்ட் வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறது வந்து 27 January 2023. ரெஸ்பாண்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹைகோர்ட்ஸில் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து டீஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஹைகோர்ட்டும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ணும். எந்த பேசிஸ்லனா வந்து செக்ஷன் 102 clause 3ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணால் அந்த ரிப்போர்ட் வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து இமீடியட்டா வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கணும்னு செக்ஷன் 102 clause 3 of CRPCல கொடுத்துருப்பாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட டிலே ஆகி கொடுத்ததுனால இந்த ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட் வந்து டீஃப்ரீஸ் பண்ணணும்னு ஹைகோர்ட் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து அப்பீல் பண்ணி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேஸ்ல என்ன இஷ்யூனா ஒரு ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு டிலே ஆச்சுன்னா அந்த சீஷர் வந்து மொத்தமா வந்து வேலிட் கிடையாதா அப்படின்றது தான் இஷ்யூ இந்த கேஸ்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செக்ஷன் 102 CRPCல வந்து clause 3ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எவ்ரி போலீஸ் ஆஃபீஸர் ஆக்டிங் அண்டர் சப்செக்ஷன் 1 அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்து ஒரு அஃபென்ஸ் கூட லிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து த போலீஸ் ஹேஸ் த ரைட் டு சீஸ் தட் ப்ராப்பர்ட்டி. அதில் செக்ஷன் 3ல வந்து clause 3ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சீஷர் வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள மெஜிஸ்ட்ரேட் கிட்ட எடுத்துட்டு போக முடியலன்னா லைக் எந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சீஸ் பண்றாங்களோ அவங்க வந்து இன்னொரு பர்சன் கிட்ட வந்து கஸ்டடி கொடுக்கலாம் எக்ஸிக்யூட்டிங் அ பாண்ட். அந்த பாண்ட்ல வந்து எப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோர்ட்ல ப்ரெசென்ட் பண்ண தேவைப்படுதோ அப்போ வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கோர்ட்ல என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 questions இம்பார்ட்டன்ட் questions வந்து அரைஸ் ஆகுது. இப்போ வந்து சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டியை வந்து ரிப்போர்ட் பண்ணாததுனால வந்து என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வருது, அண்ட் இந்த ரிப்போர்ட் பண்ணாததுனால இந்த சீஷர் ஆர்டர் வந்து வேலிட் கிடையாதா, மொத்தமா வேலிட் கிடையாதா அப்படின்றது தான் இந்த 2 questions. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆர்குமெண்ட் வருதுன்னா ஒரு சைடு வந்து இது ரிப்போர்ட் பண்ணலைன்னா இந்த சீஷர் வந்து வேலிட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுபடி பார்த்தா என்னன்னா செக்ஷன் 102 clause 3ல வந்து ஷால் ஃபோர் வித்னு ஒரு 2 வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மீனிங் வந்து ஷால்னு கொடுத்துருக்கிறதுனால அது வந்து மேண்டேட்ரி அண்ட் நான் நெகோஷியபிள்னு வந்து ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். இந்த ரிப்போர்ட் வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கறது வந்து லைக் ஒரு அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ரிப்போர்ட் பண்ணாம இருந்தா இந்த பிரீச் வந்து இட் இஸ் இல்லீகல் அண்ட் இந்த சீஷர் வந்து அத்தாரிட்டி இல்லாம ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாம பண்ணதுனால கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட் பார்த்தா இந்த சீஷரை வந்து ரிப்போர்ட் பண்ணாது வந்து ஒரு ஜஸ்ட் மியர் இர்ரெகுலாரிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த செக்ஷன் 102 clause 3ல வந்து ரிப்போர்ட் பண்ணாததுக்கு எந்த கான்சிக்வன்சஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே ஆப்ஜெக்ட் இந்த ரிப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஜெக்ட் என்னன்னா சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றது தான் அந்த ரிப்போர்ட்டிங்கோட ஆப்ஜெக்ட். ஏன்னா வந்து செக்ஷன் 457 அண்ட் 458 படி மெஜிஸ்ட்ரேட் தான் வந்து ஒரு சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டியை வந்து லைக் டிஸ்போஸ் பண்ண முடியும்.
ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் அதனால தான் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்றாங்க. மற்றபடி வந்து இது ஒரு மேண்டேட்ரி ப்ரொவிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த சீஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து வாங்க வேண்டியது இல்லை. அண்ட் இது லேட்டா பண்ணாலும் பண்ணலனாலும் லைக் ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் லைக் டெப்தா பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிஆர்பிசியில் வந்து லைக் 1882 வந்து சேம் ப்ரொவிஷனுக்கு வந்து ஷால் பி ஃபோர்வர்ட் ரிப்போர்ட்டட் டு அ மெஜிஸ்ட்ரேட்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணால் அந்த இதை வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 1898 ப்ரொவிஷனில் பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணது ஒரு எந்த ஆஃபீஸர் சீஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட மட்டும் ரிப்போர்ட் பண்ணால் போதும், மெஜிஸ்ட்ரேட் பற்றி எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் 1973 லைக் லேட்டஸ்ட் இதில் பார்த்தா வந்து திரும்ப வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா clause 3 வந்து 1978 அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து ஷால் forward report the seizure to the magistrate having jurisdiction. இந்த லைன் வந்து 1978 சிஆர்பிசி அமெண்ட்மெண்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஆப்ளிகேஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ளிகேஷனும் லைக் அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டுச்சுன்னா வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற 2 பவரும் வந்து அந்த clause 3ல கொடுத்துருப்பாங்க. இதே ப்ரொவிஷன் வந்து இப்போ வர 2023 சிஆர்பிசி கோட்லேயும் வந்து ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் இல்லாதது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் மாதிரி லா லைக் தேர்ஸ் எ கேப் மாதிரி ஃபீல் ஆகும். அதனால லைக் இந்த இது ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால இது வந்து 2023 லேட்டஸ்ட் கோட்லேயும் வந்து ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செக்ஷன் 457 459 வந்து மெஜிஸ்ட்ரேட்டோட பவர் வேணுங்கிறதுனால தான் வந்து அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். லைக் இட் இஸ் நெசசரி டு டேக் கேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அதுக்காக தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செக்ஷன் 102 படி வந்து சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த வேலிடிட்டி வந்து நம்ம அப்போஸ் பண்ணுறது வந்து either on jurisdictional grounds or the merit of the matter. இப்போ வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் வேறு ஜூரிஸ்டிக்ஷனில் போய் சீஸ் பண்ணால் அதுக்கு வந்து வேலிடிட்டியை கொஸ்டின் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அஃபென்ஸ் கூட லிங்க் ஆகாமல் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை போய் சீஸ் பண்ணாலும் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு சீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி டைரக்ட் லிங்க் டு த அஃபென்ஸும் இருக்குது. அது ஜூரிஸ்டிக்ஷனும் வந்து ப்ராப்பர் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது. இதை ரிப்போர்ட் பண்ணுறதுல டிலே ஆனதுனால வந்து இது வந்து வேலிடான சீஷர் கிடையாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்ஷன் 157 ஆஃப் சிஆர்பிசியில் வந்து அரெஸ்ட் ஒரு கேஸ் வந்து எடுக்கிறதுனா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஒரு லைக் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து எந்த ஆப்ளிகேஷனும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ளிகேஷன் வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஷால் forwardன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இந்த செக்ஷன் 157 தான் வந்து லைக் பாரி மெட்டீரியல் ஃபார் செக்ஷன் 102 அப்படின்னு வந்து கோர்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஆரும் அந்த மாதிரி தான். எஃப்ஐஆர் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் டேட் டைமில் வந்து ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி தான். அதுபடி வந்து எஃப்ஐஆரே வந்து கேன்சல் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் வந்து செக்ஷன் சீஷர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் வந்து கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த forthwithன்ற வேர்டோட மீனிங் வந்து ரா முகமது அஹமத் கான் vs ரன்பீர் சிங்ன்ற கேஸில் வந்து கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா forthwithனா வந்து இமீடியட்லி எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் லைக் ரீசனபிள் டைமில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அதுதான் அதோட மீனிங். இப்போ ஒரு கேஸுக்கும் உள்ள சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி எப்போ ரிப்போர்ட் ரெடி ஆகுதோ அப்போ வந்து லைக் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் வந்து லைக்
that could be an violation. பட் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுல டிலே ஆச்சுன்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரையலில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. இதுபடி வந்து the court reiterated that the act of seizure would not get violated by virtue of such delay. இந்த டிலே இருக்கிறதுனால இந்த சீஷர் வந்து வேலிட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க கோர்ட். அண்ட் டெசிஷன் வந்து என்ன இந்த நம்ம முன்னாடி பார்த்த ஃபேக்ட்ஸ் படி டெசிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெஸ்பாண்டன்ஸ் வந்து இந்த அந்த 19 lakhs அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதை வந்து 4 weeksல டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த அக்யூஸ்ட் வந்து லைக் அவங்க தான் வந்து இஃப் தேர் அக்யூட்டட் அவங்க வந்து அந்த பாண்ட் கேன்சல் ஆகிடும், அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுபடி இந்த நம்ம பார்த்த அப்சர்வேஷன்ஸ் படி அப்பீல்ஸ் ஆர் அலோட் இன் பார்ட். ஏதாச்சும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ இன்னையோட செஷனோட லாஸ்ட் கேஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் எடுத்திருக்க கேஸ் வந்து முகத்லால் வர்சஸ் கைலாஷ் சந்த். ஸோ இந்த கேஸ் வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரு ஃபீமேலுக்கு வந்து அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் அவங்க ஃபுல் ஓனர்ஷிப்க்கு வருங்கிறது தான் இந்த கேஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே கிஷன் லால்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட இருந்தது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியோட ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி அது. ஸோ அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. ஸோ இவர் மங்கிலால் இருக்கவருக்கு கன்வார்லால்னு ஒரு பையன் இருக்காரு. மதோலாலுக்கு வந்து குழந்தை இல்லை. ஸோ ஹி வாஸ் இஷ்யூலெஸ். ஓகேயா? ஸோ அவர் வந்து 1929 இறந்துட்டாரு. ஸோ அவங்களோட விடோ ஒருத்தவங்க இருக்காங்க. விடோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் இறந்த 30 வருஷம் கழித்து கைலாஷ் சந்துன்னு ஒரு பையனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது கன்வார்லால் வந்து 1954 இறந்து போகிறாரு. அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியை வந்து பை ஒரு வில் எக்ஸிக்யூட் பண்ணி முகத்லாலுக்கு போகிற மாதிரி அவர் ஒரு வில் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி முகத்லாலுக்கு போயிடுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்க ஸ்ரீமதி நந்த்கன்வர் பாயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணுறாங்க அரௌண்ட் இந்த 1950s. ஸோ அங்கே வந்து அவங்க ஃபைல் பண்ணும்போது அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எனக்குமே அதில் ப்ராப்பர்ட்டியில் டைட்டில் வரணும், பொசஷன் வரணும்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணி சூட் ஃபைல் பண்ணுறாங்க. பட் அங்கே அந்த கோர்ட்டில் வந்து சிவில் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு ஏதாவது மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தர முடியும். ஷி கான்ட் கெட் எனி டைட்டில் ஒரு பொசஷன் ஓவர் த ப்ராப்பர்ட்டின்னு வந்து சிவில் கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க. 1979 வந்து இந்த அடாப்டட் சைல்டு, அதாவது அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து அவங்க வந்து ஒரு ரெவென்யூ சூட் ஃபைல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிஷனுக்காக சூட் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன கிரவுண்ட்ஸ்லனா, அவங்களோட அம்மா, அதாவது அவங்களோட மதர் வந்து ஷீ இஸ் என்டைட்டில் டு ஷேர் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த செக்ஷன் 14 ஆஃப் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஷீ ஷுட் கெட் த ஹோல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. 1983 வந்து சப்டிவிஷனல் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்க தான் வந்து இந்த அடாப்டட் சைல்டு தான் வந்து அந்த விடோவோட சோல் லீகல் ஹேரு. ஸோ அந்த ஃபேமிலிக்கே இப்போ ஃபைனலாக இருக்க லீகல் ஹேர் வந்து இந்த அடாப்டட் சைல்டு மட்டும்தான். ஸோ அந்த ரைட்ஸுமே வந்து அவருக்கு தான் போகணும்னு சொல்லி வந்து இந்த சப்டிவிஷனல் ஆஃபீஸர் வந்து டெசிஷன் ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ அடுத்து நிறைய அப்பீல்ஸ் போக இப்போ ஃபைனலி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்திருக்கு. ஸோ நம்மளோட அப்பெலண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் சைட் கன்டென்ஷன்ஸ் என்னன்னா, நம்பர் 1 அந்த விடோ வந்து ஷி வாஸ் நெவர் இன்ட்ரெஸ்டட் இன் த ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைய அடாப்ட் பண்ணதுமே வாஸ் ஆஃப்டர் 30 years. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்க ரைட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில்
அந்த விடோ ஆகட்டும் அந்த விடோவோட அடாப்டட் சைல்டு ஆகட்டும் 2 பேருமே தேவர் நெவர் இன் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியில வாழ்ந்ததே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சூட் ப்ராப்பர்ட்டியில அவங்க ஷேருமே கேட்க முடியாது, ஓனர்ஷிப்புமே அவங்களுக்கு கண்டிப்பாக போகாதுங்கிறத வந்து அப்பலன்ட் சைட் கண்டென்ட் பண்ணுறாங்க. ரெஸ்பாண்டன்ட் என்ன கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த செக்ஷன் 14 ஆஃப் த ஹிந்து சக்சஷன் ஆக்டை தான் வந்து ஃபுல்லாக ரிலேட் பண்ணி, சின்ஸ் அந்த விடோ வந்து அந்த widow as per section 14 she has the whole right to get the undivided joint family property. அது வந்து as per succession and inheritance அவங்களுக்கு தான் போகணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்த பிறகு அது வந்து அந்த பையனுக்கு அந்த அடாப்டட் சைல்டுக்கு போகணும்னு சொல்லி ரெஸ்பாண்டன்ட் சைடு வந்து கண்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ செக்ஷன் 14 ஆஃப் த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃபீமேல் ஹிந்து வந்து when she has acquired the property, ஸோ அப்படி இருக்கும்போது இட் வில் பி ஹர் ஃபுல் ஓன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் ஓனர்ஷிப் வந்து அந்த சுச்சுவேஷனில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொசஸ்ட், அந்த ஃபீமேல் ஹிந்து ஷுட் ஹவ் பொசஸ்ட் த ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் ஷீ ஷுட் ஹவ் அக்வயர்ட் இட். ஸோ இதை எப்படி நம்ம கோர்ட்டில் அப்சர்வ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் பர் அப்பலண்டோட கன்டென்ஷன் படி கோர்ட்லேயும் எதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த விடோவும் சரி அந்த விடோவோட அடாப்டட் சைல்டும் சரி 2 பேருமே தேவர் நெவர் இன் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்படி இருக்கும்போது அவங்களால ஒரு பார்ட்டிஷனே கிளைம் பண்ண முடியாதுங்கிற ஸ்டான்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஏர்லியர் அந்த 1950s நடந்த எல்லா அப்பீல்ஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லேயுமே அந்த விடோ வந்து ஷீ நெவர் denied the fact that she was not in possession of the property. ஸோ அவங்க எந்த இடத்துலையுமே அந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்க வாழ்ந்ததாவோ இருந்ததாவோ அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லவும் இல்லை. ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது she has admitted the fact that she was never in possession of that property. நம்ம ரெஸ்பாண்டன்ட் சைடு, அதாவது அந்த அடாப்டட் சைல்டு வந்து இந்த முன்னி தேவி அலையஸ் நத்தி தேவி இந்த கேஸை வந்து டிபெண்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸோட ஃபேக்ட்ஸும் இட் இஸ் வெரி சிமிலர் டு த கிவன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஆர் கேஸ். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 கேஸ்லேயும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த முன்னி தேவி கேஸில் வந்து அந்த இடத்துலையுமே அது ஒரு விடோ தான். அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக அவங்களுக்கே கொடுத்துருவாங்க கோர்ட்டில். பட் ஏன்னா ஷீ ஹேட் பொசஷன் இன் த ப்ராப்பர்ட்டி, ஷீ ஹேட் பொசஸ்ட் தட் ப்ராப்பர்ட்டி, அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸில் செக்ஷன் 14 படி அந்த விடோவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகலாம். ஆனால் நம்மளோட கிவன் கேஸில் வந்து the widow was never in possession of the property. ஸோ அதான் சுப்ரீம் கோர்ட்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் possessed by and acquired are very important factors. அந்த ஒரு செக்ஷன் 14 டிட்டர்மைன் பண்ணும்போது இந்த 2 வேர்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி வைட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் இந்த ராம் விஷால் கேஸையுமே வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் செக்ஷன் 14 எந்த இடத்துல வந்து அப்ளை ஆகுங்கிறத வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. ஸோ பொசஷன் அண்ட் அக்விசிஷன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸுங்கிறதையும் இந்த கேஸில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டர் செக்ஷன் 14 படி ஒரு ஃபீமேல் ஹிந்துக்கு வந்து அந்த அன்டிவைடட் ஜாயிண்ட் ஃபேமிலி எஸ்டேட் மேலே எப்போ ஃபுல் ஓனர்ஷிப் வரும்னா, ஷீ ஷுட் ஹவ் பொசஸ்ட் த ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் ஷீ ஷுட் ஹவ் அக்வயர்ட் தட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அக்வயர்னா எய்தர் பை இன்ஹெரிட்டன்ஸ் அவங்களுக்கு டிவால்வ் ஆயிருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி, அவங்க ஒன்று இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும், இல்லை அது ஒரு கிஃப்டாக அவங்களுக்கு வந்து வந்திருக்கணும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொசஷன் இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியா எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் செக்ஷன் 14 படி ஒரு ஃபீமேல் ஹிந்துக்கு வந்து அந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க ஃபுல் ஓனர்ஷிப்க்கு போகும். ஸோ அண்டர் இந்த கிவன் கேஸில் வந்து அந்த விடோ ஆகட்டும் அந்த விடோவோட அடாப்டட் சைல்டு ஆகட்டும் 2 பேருமே தேவர் நெவர் இன் பொசஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி இருக்கிறதுனால இங்கே செக்ஷன் 14க்கான ஒரு பிளாட்ஃபார்மே இங்கே இல்லை, செக்ஷன் 14 அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஹென்ஸ் இந்த ரெஸ்பாண்டன்ட் சைட் கன்டென்ஷன்ஸ் எதுவுமே ஸ்டாண்ட் ஆகாது. தே கேன் நெவர் பி இன் பொசஷன் அண்ட் நீங்கள் செக்ஷன் 14 அப்ளை ஆகாதுன்னு சொல்லி இந்த கேஸை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னா இன்னைக்கு செஷனை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓவர் டு தீபன். டவுட் இருக்கு போல, சொல்லுங்க மேம். மேடம் இத குரூப் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த குரூப் லிங்க் இருக்குமா? லிங்க் கிடைக்குமா? லிங்க் ஷேர் பண்றோம் மேம்.